श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। तेन यश्चित् अचित् ईश्वर तत्स्वभाव भोगाभवर्गततुपाय गतिरुद्धारः सन्दर्शयन् निरमिमीत पुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ விஷ்ணு புராணம் அம்சம் 1 அத்தியாயம் 15. பிரச்சேதசர்கள் மாரீஷா திருமணம், தக்ஷனுடைய 8 பெண்கள் வம்சம், இவை பற்றிய ஸ்லோகங்களை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகின்றோம். பராசரர் கூறுகின்றார், பிரச்சேதசர்கள் கடலில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருக்கையில் அவருடைய தந்தையான பிராச்சீன பர்ஹிஸ் நாரத முனிவருடைய உபதேசம் பெற்று அரசை துறந்து யோகனிஷ்டையில் அமர்ந்தார். அதனால் மக்கள் அராஜகமாகி பயிர் தொழிலை கைவிட்டனர். ஆகையால் பூமியிலே முளைத்த மரங்களில் கிளைகள் அதிகமாகி பூமியையும் ஆகாயத்தையும் மூடிக்கொண்டன. காற்று வீசாமல் போனது. மரங்கள் எல்லாம் மிகவும் உயரமாக வளர்ந்து ஆகாயம் வரை தளாவியிருந்ததால் 10,000 வருட காலம் காற்று வீச இடமில்லாமல் இருக்கவே மக்கள் அசைவற்று இருந்தனர். பிரச்சேதசர்கள் கடல் நீரில் இருந்து வெளியே வந்து மரங்கள் உலகில் வெட்டவழி இல்லாமல் வளர்ந்து மூடிக்கொண்டதால் மக்கள் வெகுவாக அழிந்தது கண்டு கோபமுற்று தங்களுடைய முகங்களில் இருந்து காற்றையும் தீயையும் உண்டாக்கினார்கள். அந்த பெருங்காற்று மரங்களை எல்லாம் வேரோடு வீழ்த்தி உலரச் செய்தன. காலாக்னிக்கு சமமான அப்பெருந்தீ அவைகளை எரிக்க மரங்கள் ஒரே காலத்தில் அழியலாயின. இவ்வாறு மரங்கள் அங்கங்கே அழிவதைக் கண்டு சந்திரனானவன் பிரச்சேதசர்களிடம் வந்து கூறலானார். அரசகுமாரர்களே, கோபத்தை விடுத்து நான் சொல்வதை சற்று கேளுங்கள். மரங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் நட்புறவை உண்டாக்குகின்றேன். மரங்களுக்கெல்லாம் மகளான மாரீஷா என்கின்ற கன்னிகையை நான் எனது அமுதமயமான கிரணங்களினால் வளர்த்துள்ளேன். உலகமே மயங்கக்கூடியதாகிய ரூப லாவண்ய சௌந்தரியம் மிகுந்த ரத்தினம் போன்ற அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். நிச்சயமாக அவள் உங்கள் வம்சத்தை பெருக்குவாள். என்னுடைய தேஜஸின் பாதியாலும் உங்களுடைய தேஜஸின் பாதியாலும் இக்கன்னிகைக்கு மிகுந்த பேரறிஞனான தக்ஷன் என்கின்ற பிரஜாபதி தோன்றப் போகின்றான். அவன் அக்னிக்கு சமானமான தேஜஸ் உள்ளவனாக பிரஜைகளை உருவாக்குவான். முன்பொரு காலத்தில் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவராகிய கண்டு மகரிஷி கோமதி நதியின் ரமணீயமான கரையில் அமர்ந்து கடுந்தவம் இயற்றினார். இந்திரன் அவரது தவத்திற்கு இடையூறு செய்ய எண்ணி பிரம்லோச்சா என்கின்ற அழகிய அப்சரஸை அனுப்பினார். அவளும் மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தாள். மகரிஷியும் அவளுடைய மனதை கவரக்கூடிய அழகினால் ஈர்க்கப்பட்டு மனம் கலங்கி அவளுடன் மந்தரமலையின் சாரலில் 100 வருட காலம் பகலிரவு அறியாமல் கழித்திருந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அந்த அப்சர பெண் கண்டு மகரிஷியிடம், சுவாமி, நான் தேவலோகம் செல்ல விரும்புகிறேன், மகிழ்ச்சியோடு எனக்கு விடை கொடுங்கள் என்று பிரார்த்தித்தார். ஆனால் அவளிடம் காதல் கொண்டிருக்கும் கண்டு மகரிஷி இன்னும் சிறிது காலம் இருந்து போகலாமே என்று கூறினார். முனிவர் இவ்வாறு கூறவே மேலும் அவள் 100 வருட காலம் அவரோடு தங்கியிருந்து அவரோடு போகங்களில் ஈடுபட்டு திருப்தியை தந்தார். மறுபடியும் ஸ்வர்க்கம் போக அவள் உத்தரவு கேட்ட போதும் இன்னும் சிறிது காலம் இரு என்று மகரிஷி பதிலளித்தார். மறுபடியும் 100 வருட காலத்திற்கு மேல் அப்பெண்மணி அங்கு தங்கியிருந்து பின் ஒரு நாள் அன்போடு புன்னகை பூத்து, சுவாமி, இனியாகிலும் நான் தேவலோகம் செல்ல உத்தரவு கொடுங்கள் என்றார். அதை கேட்ட முனிவர் அவளை கெட்டியாக கட்டிக்கொண்டு, அழகிய புருவமுடையவளை, இன்னும் ஒரு கண நேரமாவது இங்கே தங்கியிரு. நீ சென்றால் வெகுகாலம் திரும்பி வரமாட்டாய் என்றோ, ஆகவே ஒரு கண நேரம் இங்கு இரு என்று வேண்டிக் கொண்டார். அந்த பெண்ணும் முனிவர் சபித்து விடுவாரோ என்ற பயத்தினால் மேலும் 200 வருடங்களுக்கு அவரோடு குடியிருந்தாள். பெரியோரே, எப்பொழுதெல்லாம் அந்த பெண்ணழகியானவள் தேவருலக செல்ல உத்தரவு கேட்டாலும் அப்பொழுதெல்லாம் கண்டு மகரிஷி மேலும் சில நாட்கள் இங்கு இருந்துவிட்டு செல்லலாம் என்று பதிலளித்துக் கொண்டே இருந்தார். முனிவர் இவ்வாறு கூறவே அவருடைய அரவணைப்பினாலும் சாபம் தந்து விடுவாரோ என்ற பயத்தினாலும் அவள் அங்கேயே தங்கினார். மகரிஷியும் நாளுக்கு நாள் மோகம் அதிகமாக ஆசையின் மேன்மையினால் அவளோடு தன்னுடைய போகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் சீக்கிரமாக எழுந்து ஆசிரமத்தை விட்டு செல்லவே அப்பெண்மணி
முனிவரே, இப்பொழுது தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு சுந்தரி, மாலை நேரம் வந்துவிட்டதே, சந்தியாவந்தனம் செய்ய வேண்டாமா? அதற்காகத்தான் செல்கிறேன். செய்யாவிடில் நித்தியம் செய்யப்பட வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானம் வீணாக ஆகிவிடுமே என்று அம்மகரிஷி பதிலுரைத்தார். அப்பொழுது அழகிய உதடுகளை உடையவளாகிய அவள் சற்றே புன்முறுவல் பூத்த வண்ணம், அனைத்து கர்மங்களையும் அறிந்த முனிவரே, இன்றுதான் பல வருடங்கள் கழித்து தங்களுக்கு தினம் அஸ்தமித்ததோ? இதை கேட்டு யாருக்குத்தான் வியப்பு தோன்றாது கூறுங்கள் என்று கேட்டார். முனிவர் சொல்கிறார், அழகியவளே, எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கின்றது. நீ இன்று காலைதானே இந்த அழகிய நதியின் கரைக்கு வந்தாய். இன்றுதானே எனது ஆசிரமத்துக்கு வந்தாய். இப்பொழுது தினம் முடிந்து சந்தியா காலம் வந்துவிட்டது. அப்படி இருக்க நீ ஏன் ஏளனம் செய்கின்றாய் என்று கூறினார். பிரம்மோச்சை சொன்னால், பிராமணரே, இன்று காலைதான் நான் வந்தேன் என்று நீங்கள் கூறியது முற்றிலும் சரியே, இதில் பொய்யில்லை. ஆனால் மாலைக்குள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஓடிவிட்டனவே என்று பதில் கூறினார். உடனே அவர் அழகிய கண்களை உடைய அவளை பார்த்து பயந்தபடியே, ஹே பெண்ணே, எவ்வளவு காலம் நான் உன்னோடு போகித்திருந்தேன், சரியாக சொல் என்று கேட்டார். அதை கேட்ட அவள், சுவாமி, நான் வந்து இதுவரை 907 வருடம் 6 மாதம் 3 நாட்கள் கழிந்தன என்று சொன்னார். அடியே, நீ சரியாகத்தான் கூறுகிறாயா அல்லது என்னை கேலி செய்கிறாயா? நல்லவளே, நான் உன்னிடத்தில் உன்னோடு கூடியிருந்தது ஒரே ஒரு நாள்தான் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூற பிரம்லோச்சை சொல்கின்றாள், அந்தனரே, நான் தங்களிடம் எப்படி பொய்யுரைக்க முடியும்? தாங்களோ அறநெறியை கைப்பிடித்து நிற்பவர். அவ்வாறிருக்க நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? உடனே அவர் தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டார். அந்தோ, என் தவம் நஷ்டமாயிற்றே, என்ன செய்வேன்? என்னுடைய மூலதனமான வேதாத்தியனமும் வீணாயிற்றே, என் புத்தியும் கொள்ளை போனதே. என்னை வஞ்சிப்பதற்காகவே எவனோ இப்பெண்ணை படைத்து என்னிடம் அனுப்பியிருக்கின்றார். பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் என்று சொல்லப்பட்ட 6 விசாரங்களும் இல்லாத நிர்மலமாயிருந்த பரபிரம்மத்தை அறியும் பொருட்டு மன அடக்கம் செய்ய நோன்பு பூண்டறிந்த எனது அறிவை மழுங்க வைத்து என்னை யோக நிலையில் இருந்து நழுவினவனாக செய்த காமம் என்கின்ற மகாபூதத்தை எரிக்க வேண்டும். விரதங்களும் வேத அத்தியனமும் மோட்சத்திற்கு காரணமான புண்ணியங்களும் தீயவர் இணக்கத்தினாலே பாழாக்கப்பட்டு விட்டதே என்று பலமுறை அவர் தன்னை நொந்து கொண்டார். பிறகு பிரம்லோச்சையை நோக்கி, அடிப்பாவி, நீ உன் இஷ்டப்படி இனிமேல் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். நீ உன் நடை உடை பாவனையினால் என் மனதை கலக்கி இந்திரனுடைய காரியத்தை நல்லபடியாக முடித்துக் கொடுத்து விட்டாய். உன்னை எனது சினத்தீயினால் எரித்துவிட முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. ஏன் தெரியுமா? நல்லோர்கள் இணக்கம் அவர்களோடு 7 அடி நடந்ததனாலேயே உண்டாகின்றது என்பது அறநெறி. ஆனால் நானோ இத்தனை நாள் உன்னோடு வாசம் செய்துள்ளேன். நான் உன்னை கோபிக்க உன்மேல் குற்றம் கூறுவதற்கு இல்லை. முழு குற்றமும் என்மேல்தான். நான் தானே புலன்களை அடக்காமல் மோகத்திற்கு ஆட்பட்டு விட்டேன். இந்திரனுக்கு அவன் விரும்பியது போல எனது தவத்தை கெடுக்கவல்ல உன்னுடைய மகாமோகத்திற்கு இருப்பிடமான மாயையைத்தான் நான் நிந்திக்க வேண்டும். இவ்வாறு அந்த முனிவர் சுடுசொற்களை கூறிய பொழுது அந்த பெண் கலங்கிய மனத்தினாய் வியர்த்து நடுநடுங்கி நின்றாள். பிறகு அந்த அப்சர பெண்ணை நோக்கி கோபம் மிகுந்தெழுந்த அந்த முனிவர், நீ நகர்ந்து போ என்று அதட்டினார். அம்முனிவர் அவ்வாறு கூறவே அவள் அந்த ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு விண்வெளியில் செல்லும் பொழுது தன் உடலில் தோன்றிய வியர்வையை அங்குள்ள மரங்களின் இலைகளினால் துடைத்தாள். அப்பெண் அந்த மரங்களின் இலைகளினால் தனது உடலில் தோன்றிய வேர்வையை துடைத்து மரங்களின் மேல் போட்டுவிட்டு ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரமாக தாண்டி போனாள். அவளுடைய கர்ப்பமானது அந்த மயிர்கால்களில் இருந்து வேர்வையாக வெளிவந்தது. அந்த வியர்வையாக வந்த கர்ப்பத்தை மரங்கள் ஏற்றன. பிறகு அவ்வியவரையை எல்லாம் வாயு ஒன்றாகச் சேர்த்தான். நான் என் நிலவொளியால் அவற்றை வளர்த்து வந்தேன். இதனால் அக்கர்ப்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வர அதிலிருந்து ஒரு அழகிய பெண் உதித்தாள். அவள் மாரிஷை என்ற பெயருடையவளாக வளர்த்து வருகின்றாள். இந்த மரங்கள் அந்த கன்னிகையை தங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும். தாங்கள் கோபத்தை விடுத்து அமைதி கொள்ளுங்கள். இந்த மாரிஷை என்கின்ற பெண் கண்டு மகரிஷியை பிரம்லோச்சையிடம் விட்ட வீரியத்தினாலே மரங்களில் ஒட்டி வாயுவும் நானும் உதவி செய்ய வளர்ந்ததனால் கண்டு முனிவருக்கும் மரங்களுக்கும் வாயுவுக்கும் எனக்கும் பிரம்லோச்சைக்கும் மகளாக ஆவாள்.
ஹே அரசகுமாரர்களே, இதன் பின் கண்டு மகரிஷி தன் தவம் குறைந்ததை நினைத்து வருந்தி ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரியமான வாசஸ்தலமான புருஷோத்தம கஷேத்திரம் என்ற இடத்திற்கு சென்று அங்கு ஒரே மனதுடையவராய் உயர தூக்கிய கைகளுடன் மகா நிஷ்டையில் இருந்து அடக்கப்பட்ட சித்தத்தை உடையவராய் பிரம்மபாரம் என்கின்ற துதியை ஜபம் செய்து கொண்டு பகவானை ஆராதனை செய்தார். இவ்வாறு சந்திரன் கூறியதை கேட்டதும் பிரச்சேதசர்கள் கூறுகிறார்கள், ஹே மகாத்மாவே, கண்டு மகரிஷி ஸ்ரீமன் நாராயணன் மகிழும்படியாக செய்த அந்த பிரம்மபாரம் என்கின்ற உயர்ந்த துதியை கேட்க விரும்புகிறோம், தயவு செய்து கூறுவீர்களாக. உடனே சந்திரன் கூறுகிறார், ஹே அரசகுமாரர்களே, அந்த மந்திரம் இதுதான். ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்தமில்லாததும் கடக்க முடியாததும் காமம், கோபம், மோகம், ஆச்சரியம் முதலான திமிங்கிலங்களாலே பயங்கரமானதுமான சம்சார சாகரத்தின் எல்லையை கடப்பதற்கு ஒரு தெப்பமாக திகழ்கின்றார். அதை கடத்தல் மிகவும் அரிது. அவர் ஆகாயம் முதலான பஞ்சமகா பூதங்களை காட்டிலும் மேலானவர், முடிவற்றவர். அவரே சத்தியஸ்வரூபன். தவம் செய்வோர்களினால் மட்டுமே அடையத்தக்கவர், உபதேசங்களால் அடையத்தகுந்தவர். ஏனெனில் அவர் பிரபஞ்சத்தை காட்டிலும் மேலானவர், புலன்களுக்கு அகப்படாதவர். புலன்கள் அழியும் தன்மையென, இவரோ அழிவற்றவர். பக்தர்களை காத்தருளி அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவர். ஐம்பெரும் பூதங்களுக்கும் காரணர். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய 5 தன்மாத்திரைகளுக்கு காரணமான தாமச அகங்காரம், அதற்கு காரணமான மகத்தத்துவம், அதற்கு காரணமான பிரதானம், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக திகழ்பவர். அனைத்து கர்மங்கள், அதனை செய்யும் கர்த்தா, அவற்றுடன் கூறிய காரிய ரூபமான அனைத்து பிரபஞ்சங்களையும் பரிபாலிப்பவர். பிரம்மமே அனைத்துக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர். அவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவுருவாக விளங்குபவர். அவரே அனைத்து மக்களையும் காத்தருள்பவர். அழிவற்றவர். அந்த பிரம்மம் அழிவற்றது, பிறப்பற்றது, குறைதல் வளர்தல் முதலான தோஷங்கள் அற்றது. அவர்தான் பரபிரமமான ஸ்ரீ விஷ்ணு. அந்த பரபிரமே பக்தர்களை காத்தருளும் பொருட்டு இந்த புருஷோத்தம கஷேத்திரத்திலே அனைத்து கல்யாண குணங்களும் பூரணமாய் விளங்கும்படி புருஷோத்தமன் என்கின்ற திருமூர்த்தியாய் விளங்குகின்றார். ஆகையால் அவரை சேவித்து சிந்தித்து சரணமடைந்த எளியனிடத்தில் நற்செயல்களுக்கு உருவிளைவிக்கக்கூடிய பாசம், பற்று, துவேஷம், கோபம், மோகம் முதலான தீய குணங்கள் அடங்கி போக கடவன என்று துதித்தார். இந்த பிரம்மபாரம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து ஸ்ரீ கேசவனை ஆராதித்து கண்டு மகரிஷி சித்தி பெற்று பரமபதத்தை அடைந்தார். யார் ஒருவர் இந்த துதியை தினந்தோறும் படிக்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவர்கள் காமம் முதலான அனைத்து தோஷங்களில் இருந்தும் விடுதலை பெற்று தான் விரும்பியதை பெறுவார்கள். இனி மாரிஷை என்கின்ற இந்த கன்னிகையினுடைய முற்பிறவியை பற்றி கூறுகிறேன். இதை கேட்பதனால் உங்களுக்கு மேலான பயன் உண்டாகும் என்று சந்திரன் தொடர்ந்து பிரச்சேதசர்களிடம் கூற ஆரம்பிக்கின்றார். மரங்களின் புத்திரிகையாகிய இந்த மாரிஷை முற்பிறவியில் ஒரு அரசனுக்கு மகாராணியாக இருந்தாள். புத்திரனற்ற இவள் தன் இளமை பருவத்திலேயே கணவனை இழந்து விதவையானார். தனது பக்துபாவித்தினால் ஸ்ரீ விஷ்ணு பகவானை மகிழ்வுறச் செய்தார். இவளுடைய ஆராதனைக்கு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் அவள் எதிரிலே தோன்றி, ஹே நல்லாளே, விரும்பிய வரத்தை கேள் என்று அருளி செய்தார். அப்பொழுது அவள் தன் விருப்பத்தை கூறினார். சுவாமி, இளமையிலேயே கைம்பெண்ணாகி புத்திர செல்வமின்றி வீணாக இருக்கின்றேன், பாக்கியமற்றவளாக இருக்கின்றேன். ஆகையால் தங்கள் கருணையால் இனிவரும் பிறவிகளில் எனக்கு எல்லோராலும் கொண்டாடத்தக்க கணவன்மார்களும் நான்முகனுக்கு சமமான புத்திரனும் உண்டாக வேண்டும். அதோக்ஷஜரே, நான் தங்கள் திருவருளினால் நற்குலத்தில் நல் ஒழுக்கம் உடையவளாய் என்றும் இளமையுடன் சத்தியம், செயல்முறையில் நல்ல தேர்ச்சி, செயலூக்கம், மாறுபாடில்லாமல் பேசும் திறன், சத்வகுணம், பெரியோர்களிடத்தில் பணிவு, செய்நன்றி மறவாமை முதலிய நற்குணங்களுடன் அழகில் நிகரற்றவளாக, அனைவருக்கும் பிரியத்தை வளர்ப்பவளாக, தாயின் கருவில் பிறக்காதவளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இவ்வாறு அவள் வேண்டவே பகவானாகிய ரிஷிகேஷன் அவளிடம் கூறலானார். ஹே பெண்ணே, உனக்கு மற்றொரு பிறவியில் நல்ல புகழும் பராக்கிரமம் மிகுந்த கர்ம வீரர்களான 10 கணவன்கள் உண்டாவார்கள். அப்பொழுது உனக்கு பிரஜாபதியான பிரம்மாவிற்கு சமமான ஒரு பிள்ளை பிறப்பான். அவன் பெருந்திரள் உடையவனாக, பலபராக்கிரமம் உடையவனாக இருப்பான். மேலும் அவன் மூவுலகும் நிறைவும்படியாகிய புத்திரபாக்கியத்தை உடையவனாக, அநேக 100 வம்சங்களுக்கு மூலபுருஷனாகவும் இருப்பான். நீயும்
அதிமனோகரமான ரூப லாவண்யவதி குணங்களுடன் பதிவிரதையாக அனைத்து மக்களும் தன் நற்குணங்களால் ஆனந்திக்கும்படி செய்பவளாக தாயின் கருவில் தோன்றாதவளாக பிறக்க கடவாய். இவ்வாறு பகவான் கூறிவிட்டு மறைந்தருளினார். இவ்விதம் ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணையினாலேயே அந்த ராஜகுமாரி இப்பொழுது மாரிஷியாக பிறந்து உங்களுடைய பத்தினியாக விளங்குவாள். இவ்வாறு சந்திரன் கூறவே பிரச்சேதசர்கள் தங்கள் கோபத்தை விடுத்து அமைதியடைந்தனர். மரங்கள் அந்த கன்னிகையான மாரிஷையை கன்னிகாதானம் செய்து தர அவளை மனைவியாக பெற்று மகிழ்ந்தார்கள். பின்பு அந்த 10 பிரச்சேதசர்களும் அந்த பெண்ணின் மகானுபாவனாகிய தக்ஷ பிரஜாபதியை தோற்றுவித்தனர். இவனே முன்பு பிரம்மாவின் வலதுகால் கட்டை விரலிலிருந்து தோன்றியவனாவான். அந்த தக்ஷ பிரஜாபதி மக்களை படைக்கவும் அவ்வாறு படைத்தவைகளை பெருக்கவும் நினைத்து அசையாதது 2 கால்கள் 4 கால்கள் கொண்ட பிராணி வர்க்கங்களை படைத்து பிரம்மதேவரின் கட்டளையை பரிபாலனம் செய்தான். தக்ஷ பிரஜாபதி முதலில் மனதிலிருந்து படைக்கத் தொடங்கி 50 பெண்களை படைத்தான். அவைகளில் 10 பெண்களை தர்மனுக்கும் 13 பெண்களை கஷ்யபருக்கும் மணமுடித்தான். மேலும் சுழலும் காலத்தின் நியதிக்கேற்ப அஸ்வினி முதலான 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்தளித்தான். அப்பெண்கள் வாயிலாக தேவர்கள், தைத்தியர்கள், நாகர்கள், பசுக்கள், பக்ஷிகள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் மற்றும் தானவர்கள் தோன்றினர். தக்ஷ பிரஜாபதியின் காலத்தில் இருந்துதான் ஆண் பெண் உடலுறவு மூலம் மக்கட்பேறு என்பது ஆரம்பமாயிற்று. அதற்கு முன்பெல்லாம் தவம் மிகுந்த சான்றோர்கள், சித்த புருஷர்கள் ஆகியவர்களது தவத்தின் வலிமையால் அவர்கள் நினைப்பதிலிருந்தும் பார்ப்பதிலிருந்தும் தொடுவதிலிருந்துமே மக்கள் படைப்பு தோன்றியபடி இருந்தது. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ. इति श्रीमद् विष्णु पुराणे प्रथम अंशे 15 अध्यायः।